வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் எப்படி பண்றேன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இது வந்து ஸ்கேல்பிங் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சொல்லுவாங்க ஸ்கேல்பிங்கிறது வந்து பிகினர்ஸ் தான் பண்ணக்கூடாது. எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டேட்டஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கேல்பிங் பொறுத்தவரைக்கும் நீங்க எந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்க்க தேவையில்ல. கன்சால்டேட் மோட்ல இருந்துச்சுன்னா, அத வச்சு நீங்க ஸ்கேல்பிங் பண்ண போறோம். ஸோ நான் இந்தியன் மார்க்கெட்ல இன்னும் அந்த ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணதில்ல. இப்போ வந்து நான் கரன்சி வச்சு மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்லி தர போகிறேன். கரன்சிக்கு இது நல்லா வேலை செய்யும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஸ்கேல்பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கன்சால்டேட்டில் இருக்கும்போது நல்லா யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி அப் ட்ரெண்ட்லையோ லோ ட்ரெண்ட்லையோ நீங்கள் கன்சால்டேட்டில் ஸ்கேல்பிங் பண்ணிங்கன்னா சில நேரங்களில் வந்து ரிஸ்க் இருக்கும். ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, அதை வச்சு தான் இப்போ எப்படின்னா, இது இந்த கன்சால்டேட் இந்த மாதிரி மார்க்கெட் இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் நான் வச்சுருக்கேன். இதிலிருந்து ஆல்மோஸ்ட் இதிலிருந்து ஓகேங்களா, கன்சாலிடேட் மோடு தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 28 கேண்டில் ஓகேங்களா, 68 ஹவர்ஸாக வந்து ஒரே இதில் தான் இருக்குது. சம்வாட் ஏதோ நியூஸ்னாலேயோ இல்லை எதனாலேயோ வந்து இந்த மாதிரி கன்சாலிடேட் மோடில் இருக்குது. ஸோ இதை இந்த இதில் இது மூலமாக எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜி பண்ணலான்னா, இது பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம் ஓகேங்களா. இது கட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரு ரொம்ப கம்மியான பிப் தான் வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இப்போ நீங்கள் ரெகுலராக ட்ரேட் பண்ணுறவங்க இல்லை பார்ட் டைமில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து நீங்கள் இது மாதிரி கன்சல்டேட் மோட பார்த்து வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்கிற மெத்தேடில் நீங்கள் ட்ரா பண்ணி பண்ணுங்கள். நான் டேரெக்டாகவே MT5ல ட்ரேட் பண்ணுவேன். பட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ட்ரேடிங் வியூவில் பண்ணால் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் இதை எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 28 ஹவர்ஸ் அதாவது 1 ஹவரில் இப்படி இருக்குது. ஸோ என் ஃப்ரெண்டும் கேட்டிருந்தாரு, அதுவும் ஒரு இது அவருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் ரொம்ப நாளாக கேட்டிருந்தாரு எப்படி இந்த ஸ்கேல்பிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 28 ஹவர்ஸ் வந்து அப்படியே இருக்குது. ஸோ நம்ம இதை வச்சு எப்படி பண்ண போகிறோம்னா, ஒரு ஒரு இது வரைஞ்சிக்கோங்க ஓகேங்களா. இது வரைக்கும் ட்ரேட் ஆயிருக்கு ஓகேங்களா. விக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வரையணும் இப்போ புதுசாக இருக்கிறதுக்கு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் பார்த்து கூட நீங்கள் லைன் போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் ட்ரேட் ஆயிருக்கு ஓகேங்களா. ஹெட்டு இது வரைக்கும் தான் இருக்குது. விக் இது வரைக்கும் இருக்குது. 1 ஹவரில் நம்ம வச்சுருக்கோம். பார்த்துக்கோங்க, இதான் ஸ்டெப்பு. 1 ஹவரில் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் கோடு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ட்ரேட் ஆயிருக்கு ஓகேங்களா. இது வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் ட்ரேட் ஆயிருக்கு ஓகேங்களா. இப்போ வந்து அதே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம் கம்மி பண்ணி பார்த்துக்கோங்க எது வரைக்கும் ட்ரேட் ஆயிருக்குன்னு. மேபி 30 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஸோ அது வரைக்கும் தான் ட்ரேட் ஆயிருக்கு. அதே மாதிரி 15 மினிட்ஸு வச்சு பாருங்கள். 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ்லேயும் அப்படி தான் இருக்குது ஓகேங்களா. ஆட்டோ கொடுத்தா தெரிஞ்சிடும் ஓகேங்களா. 15 மினிட்ஸ்லேயும் பெருசாக இதாகலை. அந்த ஹெட் அது வரைக்கும் தான் வந்திருக்கு. நான் வச்சதுலேருந்தே கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி 3 டைம் ஃப்ரேம்லேயும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் பண்ண போகிறது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் கன்சல்டேஷனில் இருக்கணும். சேம் டைம் வந்து இந்த ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருந்திருக்கணும், ட்ரேட் ஆகிட்டே இருந்திருக்கணும் ஓகேங்க. கன்சல்டேட் மோடில் இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கே ட்ரேட் எடுக்கலான்னா, இதை வந்து பிரேக் ஆகி கட் ஆனதுக்கப்புறம், அதாவது இந்த இது இருக்குது பார்த்தீங்களா ஹெட்டு, அந்த ஹெட்டு வந்து இந்த மாதிரி ட்ரேட் ஆகிருக்கணும். இப்போ வந்து நான் ஒரு ஒரு லைன் மட்டும் வரைஞ்சி உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த லைன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த லைன் கட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ட்ரேட் எடுக்கலாம். இப்போ ஹரிசாண்டல் லைனில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து ஒரு பார்த்தீங்கன்னா 110.100 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. 11 டாட் இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஹெட்டை விட அதிகமாக இருக்கணும் ஓகேங்களா. ஸோ ரவுண்டாக நீங்கள் உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே மாதிரி இதுக்கப்புறம் ஒரு கோடு போட்டுக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு அர்ஜென்டில் வந்து இங்கே ட்ரேட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஓகேங்களா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கட் ஆனதுக்கப்புறம் ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த கோடு எதுக்குன்னா நீங்கள் வந்து இது வரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த பாக்ஸ் கூட டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து இது கட் ஆகி ஓகேங்களா, பாடி வந்து இந்த மாதிரி ஷேப்பில் ஃபார்ம் ஆகிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒன்று வரைஞ்சி காமிக்கிறேன். அது மாதிரி பாடி வந்து செட் ஆகிருக்கணும் ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி ஒரு பாடி ஃபார்ம் ஆகிருக்கணும் ஓகேங்களா. சாரி, இந்த மாதிரி ஒரு பாடி ஃபார்ம் ஆகிருக்கணும். இப்போ பாடி ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா இது கட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆர்டர் எடுக்கலாம். அப்போ ஆர்டர் எடுத்தால் எவ்வளோ டார்கெட் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா
இங்கே வந்து ஸ்கேலில் இருந்து இங்கே வந்து நீங்கள் ஆர்டர் இது க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆர்டர் எடுக்கணும். இங்கே கட் ஆனதுமே ஆர்டர் எடுத்துக்கூடாது. சில நேரங்களில் கட் ஆகிட்டு இந்த மாதிரி ஷேடோ மட்டும் வந்துட்டு கீழே வந்துடும். ஸோ இது பாடி வந்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்கணும். ஸோ அப்போ வந்து 1 ஹவரில் நீங்கள் 1 ஹவரில் இப்போ வந்து 15 மினிட்ஸில் போய்க்கோங்க. 15 மினிட்ஸில் அப்போ கட் ஆகிருக்கணும். நீங்கள் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்காது. ஸோ ட்ரேட் எடுக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 15 மினிட்ஸில் உங்களுக்கு கட் ஆகிருக்கணும். ஓகேங்களா? 15 மினிட்ஸில் கட் ஆகிருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பாடி ஃபார்ம் ஆகிருக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் கட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ட்ரேட் எடுத்திங்கன்னா எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், எவ்வளோ டார்கெட் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்படின்னா நீங்கள் வந்து இப்போ 1 ஹவர் போய்க்கோங்க. 1 ஹவர் போயிட்டு இங்கே ஆட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். இப்போது இங்கிருந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் டார்கெட் வைக்கலான்னா, ஸோ இங்கே கட் ஆகிருக்குன்னா மேபி இது வரைக்கும் உங்களுடைய இது போகும். ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களோட டார்கெட் வைக்கலாம். ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் வைக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு 100 பாயிண்ட்ஸ்லேயே நீங்கள் எக்ஸிட் ஆயிருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கீழே கட் ஆச்சுன்னா அதே மாதிரி இங்கே இப்போ ஃபார்ம் ஆச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி வந்து கிராஸ் ஆகி, ஓகேங்களா, நம்மளுடைய அந்த லைனை கிராஸ் ஆகி இப்படி வந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வந்திருக்குன்னா இது கட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? கட் ஆன உடனே நீங்கள் ட்ரேட் எடுத்துடலாம். எடுத்தீங்கன்னா எவ்வளோ தூரம் நம்ம டார்கெட் வைக்கலாம்னா, அதுவும் உங்கள் ஸ்கேல் நான் சொல்கிறேன். இப்படி கட் ஆயிருக்குன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் அந்த இந்த இது பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட் இருக்கா? ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்கள் டார்கெட் வைக்கலாம். ஸோ 100 பாயிண்ட்லேருந்து 150 பாயிண்ட் வரைக்கும் 1 ஹவரில் வச்சு நீங்கள் 15 மினிட்ஸில் பார்த்துக்கோங்க. 15 மினிட்ஸில் கட் ஆகுதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா MT5லேயே டேரெக்டாக கட் ஆனோன்னுமே நான் ஆர்டர் எடுப்பேன். ஸோ மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். அதிகமான லாட் சைஸ் போட்டுட்டு நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கட் ஆயிருந்தா இங்கேருந்து நீங்கள் எடுப்பீங்க ஆர்டர். ஓகேங்களா? இது வரைக்கும். ஓகேங்களா? 15 மினிட்ஸ் நல்லா கிளியராக தெரியுது பார்த்தீங்களா? இப்போ 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து 200 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள் கட் ஆனால் பை, இங்கே கீழே கட் ஆச்சுன்னா செல். இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. இது மாதிரி ஒரு 4-5 பேர் பார்த்துக்கோம். இப்போ ரீசெண்டாக நான் இன்னைக்கு ட்ரேட் பண்ண ஒரு பேரை பற்றி சொல்கிறேன். 1 ஹவரில் வச்சு அதில் நான் எப்படி ப்ராஃபிட் பண்ணேன்னு ஜஸ்ட் கோடு மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் கட் ஆச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல இன்னொரு நான் கோடு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இங்கே கட் ஆனோன்னுமே நான் எவ்வளோ பாயிண்ட் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் எடுத்தேன். ஓகேங்களா? என்னோட ஸ்டாண்டர்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ இங்கேருந்து கட் ஆனோன்னு 100 பாயிண்ட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு நான் எக்ஸிட் ஆகிட்டேன். இவ்வளோ தான் உங்களோடது இருக்கணும். அதே மாதிரி கீழே கட் ஆயிருந்துன்னா 100 பாயிண்ட் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த கரன்சிலேயே 1 ஹவரில் உங்களுக்கு ஒரு சின்ன கன்சால்டேட்டில் இது 100 பாயிண்ட் எடுத்திருக்கா. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கன்சால்டேட் இருக்கும். அந்த கன்சால்டேட் கட் ஆனோன்னு ஒரு 100 பாயிண்ட் 50 பாயிண்ட் அடுத்த எந்த இடத்துல அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் வரைக்கும் வைக்கலாம். பட் நீங்கள் அவ்வளோ வைக்க வேணாம். ஒரு 100லேருந்து 150 வரைக்கும் வைங்க. ஓகேங்களா? 1 ஹவர் தான் நம்ம வச்சு பண்ணுறோம். அதனால் இந்த மாதிரி 4-5 பேர் நீங்கள் ஒரு நாளைக்கு எடுத்து வச்சிட்டிங்கன்னா கன்சால்டேட்டில் இருக்கும்போது நீங்கள் ஒரு 300 பாயிண்ட் அழகாக புக் பண்ணிக்கலாம். இங்கே EURUSDயில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நான் பண்ணியிருந்தது. பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் இந்த மாதிரி ஒரு கன்சால்டேட் மோட் இருந்துச்சு. கட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு 400 பாயிண்ட் போயிருக்கு. பட் நம்ம ஒரு 200 பாயிண்ட்ல 100 பாயிண்ட்ல எக்ஸிட் ஆனால் கூட போதும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி டெய்லி வாட்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.